வணக்கம். இது ஒரு கல்விசார் பதிவு, கல்விக்கான பதிவு. ஓகேவா? ஸோ ஒரு சிலர்லாம் ஏன் படிக்கணும், படிக்காம இருந்துடலாமே அப்படின்ற ஒரு சின்ன பசங்களே அந்த மென்டாலிட்டியில தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? கண்டிப்பா நீங்க படிக்கிறது, நீங்க பெற்ற கல்வி உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பயன் கண்டிப்பா கொடுக்கும். அட் த சேம் டைம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த கல்வியானது கடத்தப்படும். நீங்க சேர்த்து வச்ச பொருட்கள்லாம் கூட இதை யூஸ் இல்லாம கூட போகும். ஆனா அந்த எஜுகேஷன் கண்டிப்பா வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். ஸோ கல்வியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம காட்டுக்குள்ள வாழ, நம்ம வந்து நாட்டுக்குள்ள வாழ்றோம். ஒரு நாட்டில் ஒரு கான்ஸ்டியூஷன் படி வாழ்றோம். நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதனால கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ படிங்க, எவ்வளவு முடியுமா படிங்க. நிறைய விஷயங்கள் படிக்கிறத விட ஒரு துறை சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமா படிங்க. நிறைய பேர்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நிறைய தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா உங்களோட துறை சார்ந்த அதிக புரிதல் இருக்கணும். ஓகேவா? ஸோ கல்வியானது நீங்கள் தலைவராவதற்கும், தலைவரான பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் கல்வி வந்து இன்றியமையாத ஒன்றாக இருக்கும், எப்போதுமே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க படிக்கிற கல்வி எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சாகுற வரைக்கும், அதாவது ஒரு மனுஷனுக்கு படிச்சா அறிவு வளர்றது தெரியுது, அப்புறம் ஏன் அவன் சாகுற வரைக்கும் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு வள்ளுவர் கொஸ்டின் கேட்கிறாரு. ஓகே? ஸோ படிங்க, படிச்ச அளவுக்கு பெருமை வந்தே தீரும். தேங்க்யூ.